நம்ம இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய இடம் பாத்தீங்கன்னா SNR விநாயகர் சிலை தயாரிக்கக்கூடிய ஒரு இடத்துக்கு தான் நம்ம வந்திருக்கோங்க. இது எங்க லொக்கேட் ஆயிருக்குன்னு பாத்தீங்கன்னா கோயம்புத்தூர் பகுதியில இடிகரை துடியலூர்ல இருந்து பாத்தீங்கன்னா நம்ம லெஃப்ட் எடுத்தோம்னா கோவில்பாளையம் போறக்கூடிய ரோட்ல பாத்தீங்கன்னா இடிகரை பகுதியில வந்து இது லொக்கேட் ஆயிருக்கு. மிக பிரம்மாண்டமான சிலைகள்ல இருந்து மிக சிறிய சிலைகள் வரைக்கும் எல்லா சிலைகளும் வண்ணமயமா இங்க வந்து தயார் செஞ்சுட்டு இருக்காங்க. இந்த சிலையை பற்றிய ஒரு அரிய தகவல்களை நம்ம இன்னைக்கு பார்த்து தெரிஞ்சுக்க போறோம். நீங்க வந்து சிலை தேவைப்படுதுன்னா கண்டிப்பா உங்களுடைய கான்டாக்ட் நம்பர் நான் கொடுக்குறேன். நீங்க தேவைப்படுறவங்க கால் பண்ணுங்க. சார் வணக்கம் சார். வணக்கம் சார். சார் உங்க பேருங்க சார்? என் பேர் சுகுமார் சார். எத்தனை ஆண்டுகளா இந்த விநாயகர் சிலை தயாரிக்கக்கூடிய ஒரு தொழிலை பண்ணிட்டு இருக்கீங்க சார்? நம்ம அப்பா காலத்துல இருந்து பண்ணிட்டு இருக்கோம். அப்போ பாத்தீங்கன்னா வெறும் களிமண் சிலை பண்ணிட்டு இருக்கோம். 5 இன்ச்ல இருந்து 2 அடி வரைக்கும் பண்ணிட்டு இருக்கோம். ஓகே சார். இது பாத்தீங்கன்னா ஒரு 5 வருஷம் பண்ணிட்டு இருக்கோம். பேப்பர் சிலைகள் 3 அடியில இருந்து 10 அடி வரைக்கும் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ நீங்க செய்யக்கூடிய சிலை வந்து பேப்பர்ல தயார்? ஆமா, இது வந்து பேப்பர் பிளஸ் வந்து மரவள்ளி கிழங்கு மாவு இதால செய்யப்படுறதுதான். அப்பா வந்து எத்தனை காலங்களா இதை பண்ணிட்டு இருக்காரு? இல்ல சார், அப்பா வந்து இந்த சிலையை பண்ண ஆரம்பிக்கலைங்க. இந்த சிலையை வந்து நானும் பிரதர் தான் பண்றோம். அப்பா இருந்த டைம்ல மண் சிலை மட்டும் பண்ணிட்டு இருந்தாங்க. நம்ம அதை அப்படியே கண்டினியூ எடுத்து பண்ணிட்டு இருக்கோம். குல தொழில் வந்து என்ன சார்? இதுதான் சார், நம்ம வந்து மண் சட்டி செய்யறது, பானைகள் செய்யறது. அது வந்து தாத்தா காலத்தோட முடிஞ்சிருச்சு. இப்போ நம்ம அப்பா சைடு இருந்து வரும்போது பாத்தீங்கன்னா விநாயகர் சிலைகள் அப்படி மோல்டு போட்டு செய்ய ஆரம்பிச்சாங்க. அதை நம்ம அப்படியே பண்ணிட்டு இருக்கோம். இப்போ கவர்மெண்ட்ல வந்து நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன் கொண்டு வந்திருக்காங்க சார். இந்த சைஸ்ல தான் பண்ணணும், இந்த மாதிரியான சிலைகள் தான் பண்ணணும்னு சொல்லிட்டு அந்த ரெஸ்ட்ரிக்ஷன்லாம் என்ன? இப்போ பார்த்தீங்கன்னா ஹைட் பார்த்தீங்கன்னா 10 feet குள்ள தான் இருக்கணுங்க. 10 feet மேல போச்சுன்னா நிறைய இஷ்யூஸ் ஆகுது. இந்த கரண்ட் கம்பம் ஒயர் தர அதெல்லாம் 10 feet குள்ள பண்ண சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம கிட்டே பார்த்தீங்கன்னா 3 to 10 feet குள்ள தான் இருக்குங்க. அதுக்கு மேல நம்ம கிட்ட சிலை கிடையாது. சரிங்க சார். சின்ன சிலைகள்ல இருந்து நம்ம பெரிய சிலைகள் வரைக்கும் என்னென்ன இருக்குங்கிறத கொஞ்சம் அப்படியே ஷோ பண்ணிடலாம் சார். ஓகே சார். இங்க வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 5 அதிகபட்சம் பாத்தீங்கன்னா நீங்க 7 feet இருந்துன்னு கணக்கு வச்சுக்கோங்களேன். 6.5 இருந்து இருக்குங்க. முன்னாடி ஒரு அந்த சுபுமிஸ் பாத்தீங்களா, வீடு காமிச்சு பாத்தீங்களா, ஷெட் மாதிரி போட்டுருக்காங்க, அங்க இருக்குங்க. அங்க 3 feet இருந்து 6.5 feet வரைக்கும் அங்க நான் வச்சிருக்கேன். ரெண்டு இடம் இருக்கு. ஆமா, அது வந்து கொஞ்சம் முன்னாடி டிஸ்பிளே மாதிரி பண்ணலாம்னு சொல்லி அங்க வச்சிருக்கேன். இது டோட்டலா உள்ள வந்து இப்ப என்கிட்ட இருக்குன்னா 7 feetல இருந்து இங்க மேலதான் இருக்கு. ஓகே, இது சொல்லுங்க சார். இந்த சிலை பாத்தீங்கன்னா 4 அடி வரும் சார். இது பாத்தீங்கன்னா மாடு மேல நந்தி வாகனத்து மேல வர மாதிரி வருங்க. 4 அடிங்க உங்களுக்கு. இது பாத்தீங்கன்னா முக்காவாசி 80% பெயிண்டிங் ஒர்க் முடிஞ்சிருச்சுங்க. பேலன்ஸ் இந்த கோல்டு மட்டும் அடிக்கணுங்க. அது வந்து லாஸ்ட் 15 daysல தான் இந்த ஒர்க் நடக்குங்க. அப்படியே என்னென்ன சிலைகள் அப்படிங்கறத, இதெல்லாம் பெங்களூர் டைப் மாடலுங்க. இந்த டைம் இந்த சைடு வந்து ராமர் வந்து இது பண்றதுல அதே இதை நீங்க வந்து இதை நம்மளால எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. ஆனா இது நார்மல் மாடல். நியூ மாடல்ஸ்னா ஒரு 2-3 மாடல்ஸ் நம்ம குறிப்பிட்டு சொல்லலாம். ஓகே, அந்த சிலைகள் வந்து பாத்தீங்கன்னா சார் யார் வந்து இது செய்யறதுங்க? உங்களுக்கு வேலையாட்கள் வந்து நீங்க தொழில் தெரிஞ்சவங்க மட்டும் தான் இதெல்லாம் செய்ய முடியுமா? ஆமா சார், தொழில் தெரிஞ்சவங்க கூட செய்ய முடியுங்க. ஆனா தொழில கத்துக்கலாம், வித்த கிடையாது, கத்துக்கலாம். ஆனா இது எஃபோர்ட் நிறைய போடணுங்க. நீங்க மார்னிங் 4 o'clock இருந்து வேலை பார்க்குற மாதிரி எல்லாம் இருக்கும். இதெல்லாம் நம்ம வந்து மண் சிலைக்கு மேனுஃபேக்சர் பண்றோம், சில சிலைகளும் மேனுஃபேக்சர் பண்றோம். மற்றதெல்லாம் இந்த மாதிரி பெரிய சிலைகள் வந்து வெளியே இருந்து நம்ம பர்ச்சேஸ் பண்ணி கொண்டு வந்து நம்ம கஸ்டமருக்கு, அதாவது எளிதில் கரையக்கூடிய ஒரு சிலை தான் இது. கண்டிப்பா. இது வெறும் உங்களுக்கு வெறுமே வந்து மரவள்ளி கிழங்கு மாவு பிளஸ் வந்து ஒரு பேப்பர் மட்டும் தான். இதுல வேற எதுவும் கிடையாது. கவர்மெண்ட் ரூல்ஸ் படி நம்ம யூஸ் பண்றது வந்து வாட்டர் கலர், அவ்வளவுதான். வேற எதுவும் கிடையாது. இப்போ இது பார்க்கும் போதே கண்ணை அப்படியே கவருதே சார். நம்ம நியூ மாடல்ஸ் கொஞ்சம் வச்சிருக்கோம். இதெல்லாம் பாத்தீங்கன்னா பாம்பே மாடல் டைப்புங்க. புதுசா இந்த வருஷம் தான் நம்ம கொண்டு வந்திருக்கோம். இது நம்ம குடோன்ல கோயம்புத்தூர்ல நம்ம கிட்டே இருக்கு. ஓகேங்களா? இது பாத்தீங்கன்னா பாம்பே மாடல் டைப்புங்க. இது பாம்பே மாடல் தான். ஆமா, இது பாம்பே மாடல். சிவனோட இது மட்டும். உங்களுக்கு வந்து இது வந்து ஃபேஸ் கட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் கிராஸா தான் இருக்கும். ஏன்னா பாம்பே மாடல் வந்து மோஸ்ட்லி ஃபேஸ் கட் கிராஸா வரும், கண்ணு சின்னதா வருங்க. இது வந்து கஸ்டமர் கேட்ட பெயிண்டிங்ல நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம். கஸ்டமைஸ் பெயிண்டிங்ல பண்ணி கொடுத்துருக்கோம்.
சேம் அதே மாதிரி தான். 6 பேக் வந்து நம்ம கிட்ட வந்து இந்த 6 பேக் விநாயகர் கொஞ்சம் அதிகமா இருக்கு. 6 பேக் விநாயகர் கொண்டு வந்துட்டீங்க. ஓகே. ஆமா, இது அதான் பாம்பே மாடல் டைப் தான் உங்களுக்கு. 6 பேக் விநாயகர் வந்து கொஞ்சம் நம்ம கிட்ட கொஞ்சம் அதிகமா இருக்கு. இது கஸ்டமைஸ் கேக்குறதுனா இது இந்த பீஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா கஸ்டமைஸ் கேட்டு கஸ்டமர் கேட்ட பெயிண்டிங் தான் நம்ம பண்ணியே கொடுத்துருக்கோம். மோஸ்ட்லி அவங்க கேட்கற கலர் நம்ம பண்றோம். ஆனா நம்ம வந்து அதுக்கு ஒரு டைம் ஃபிக்ஸ் பண்றோம். அந்த டைம்குள்ள வந்தாதான் நம்மளால பண்ண முடியும். சரிங்க சார். ஓகே. அவங்க வரும்போது எனக்கு கலர் மாத்தி கொடுங்க, ஜிக்னா போட்டு கொடுங்க நிறைய பேர் கேக்குறாங்க. அது கண்டிப்பா நாங்க பண்றது இல்ல. ஆமா. பிரைஸ் வைஸ் எப்படிங்க சார் நம்ம கிட்ட? நம்ம கிட்ட பாத்தீங்கன்னா 4000 இருந்து 50,000 வரைக்கும் இருக்கு. ஓகே. 50,000 வரைக்கும் ஆமா இருக்கு. நம்ம கிட்ட அவைலபிளா இருக்குங்க. விநாயகர் சதுர்த்திக்கு இன்னும் ஒரு மாச காலம் தான் இருக்கு. கண்டிப்பா. அப்படிங்கும்போது உங்ககிட்ட வந்து இப்போ சிலைக்கு வந்து ஏதாவது புக் பண்ணாதான் வாங்க முடியுமா சார், இல்ல எப்படி இப்போ ஆர்டர் கொடுத்தாலும் வாங்கிக்க முடியுமா? கண்டிப்பா. இப்போ நீங்க புக் பண்ணாதான் நீங்க அந்த டைம் சிலை எடுக்க முடியும். அளவுக்கு சிலை இருக்கு, எல்லாமே நியூ மாடல்ஸ். ஓரளவுக்கு இந்த பீஸ் எல்லாம் வந்தீங்கன்னா இங்க இதெல்லாம் பாம்பே மாடல் டைப்புங்கண்ணா. எது சார் இந்த பீஸ்? இதெல்லாம் ஆமா, இது டோட்டலா பியூர் பாம்பே மாடல் டைப். 10 ஃபீட்டா? இது பாத்தீங்கன்னா 10 ஃபீட் வந்துருங்க. 10 அடி சிலை. உங்களுக்கு கை வந்து 8 கை வருங்க. டோட்டலா பாம்பே மாடல். இது வந்து கஸ்டமைஸ் தான். கஸ்டமர் கேட்ட பெயிண்டிங் நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம். இது பாம்பே மாடல் டைப் தான். இது இந்த பக்கம் வந்து கிட்டார் யூஸ் பண்ற மாதிரி விநாயகருங்க. இது கிட்டார் வச்சு இது பண்ற மாதிரி விநாயகர். இது வந்து நியூ மாடல். இது இந்த சிலை இதெல்லாம் வந்து கோயம்புத்தூர்ல நம்ம கிட்ட மட்டும் தான் நாங்க வச்சிருக்கோம். ஆமா, நம்மளும் யூனிக்கா தான் கொண்டு வரோம். கஸ்டமர்ஸ்க்கு வேணுங்கிற மாதிரி யூனிக்கா தான் கொண்டு வரோம். நம்ம கிட்ட சிலை இருக்கிற மாதிரி தான் பாத்துக்கிறோம். பியூர் உங்களுக்கு பியூருமே வந்து பேப்பர் மெட்டீரியல் தான். வேற எந்த மெட்டீரியல் நல்ல முடியுங்களா சார்? நல்ல ஃபிட்டிங். இது உங்களுக்கு தனியாவே இது கொஞ்சம் நல்லா வெயிட்டாவே வரும். நல்லா வெயிட்டாவே உங்களுக்கு வரும். இதெல்லாம் நெக்ஸ்ட்ங்க சார். நெக்ஸ்ட் பீஸ் பாத்தீங்கன்னா அந்த சைடு இருக்குண்ணா. அதை காமிச்சிடுறேன், பாத்துலாம். இந்த பீஸும் நியூ மாடல் தான். இந்த பீஸ் பாத்தீங்கன்னா இதுவும் சேம் பாம்பே டைப் தான். நீங்க அது 8 கை பாத்துருப்பீங்கல்ல, அது வந்து இது 6 கை தான். ஆனா அது பாத்தீங்கன்னா கொஞ்சம் லீனா இருக்கும். இது கொஞ்சம் நல்லா பிராடா, பாடி கொஞ்சம் பல்கா இருக்கும். இந்த பீஸ் கொஞ்சம் இதா இருக்கும். இதுவும் கஸ்டமர் கேட்ட பெயிண்டிங் தான் பண்றோம். இது பாத்தீங்கன்னா இது 10 ஃபீட் தான். இது வந்து நம்ம குடோன்ல ஸ்பெசிபிக்கா நம்ம கிட்ட இருக்கிற ஒரு நல்ல மாடல்ல இது ஒண்ணு. இது என்ன பிரைஸ் வைஸ் வருதுங்க சார்? இது 52 வருங்க. 52 வருங்க. 52 வருங்க. அதுக்கான நிறைய மேக்கிங் இதுல இருக்கு. கண்டிப்பா. இன்னும் 80% ஒர்க் தான் முடிஞ்சிருக்கு. இன்னும் கொஞ்சம் கோல்டு அடிக்க வேண்டிய வேலையெல்லாம் இருக்குங்க. அது உங்களுக்கு ஃபைனலா பண்ணும்போது இன்னும் நல்லா இருக்கும். லுக்கே உங்களுக்கு மாறும். லுக்கே உங்களுக்கு மாறுங்க. இந்த சைடு புது மாடல்னா உங்களுக்கு இதெல்லாம் புது மாடல் தானா? பட் என்னன்னா வாங்க அங்க ஒன்று இருக்கு, வேணா காமிக்கிறேன். இது பாத்தீங்கன்னா நியூ மாடல். இது பாத்தீங்கன்னா ஆஞ்சநேயர் டைப் மாடலுங்க. ஒரு கையில கதம் வச்சிருப்பாரு, ஒரு கையில பாத்தீங்கன்னா வில்லு வச்சிருப்பாப்ல. இது நம்மகிட்ட வந்திருக்க நியூ மாடல் தான். இதுலயே பாத்தீங்கன்னா இது வந்து பெங்களூர் டைப் மாடல்னா. இது பெங்களூர் டைப் மாடலுங்க. சைட்ல வந்து உங்களுக்கு ராமர் வந்துருவாரு, வித் வில்லு அம்போட வந்துருவாரு. இந்த சைடு பாத்தீங்கன்னா மாடு வந்துடும், நந்தி வாங்கணும். உங்களுக்கு பெங்களூர் டைப் மாடலுங்க. இது பாத்தீங்கன்னா ஹைட்ன்ற தாண்டி போல இருக்கு. இது லுக்கே வேற மாதிரி இருக்கு. ஆமா, இது உங்களுக்கு கோல்டு ஒர்க் எல்லாம் இருக்குங்க. ஹைட்ன்ற தாண்டி அகலம் ஜாஸ்தியா வரும் இந்த பீஸ். இப்ப ஹைட் பிரச்சனை, இப்ப கவர்மெண்ட் ரூல்ஸ் படி 10 ஃபீட் தான் வைக்கணும்ன்றாங்க. சில கஸ்டமர்ஸ்க்கு பெரியசா வைக்கணும்னு எதிர்பார்ப்பாங்க. சில கஸ்டமர் அந்த 10 ஃபீட்டுக்குள்ளேயே நல்ல டிசைனா இருக்கணும்னு எதிர்பார்ப்பாங்க. அந்த மாதிரி கஸ்டமர்ஸ்க்கு இது ஓகேவா இருக்கும். அகலம் ஜாஸ்தி இந்த பொம்மை. இது வந்து இந்த டைம் வந்திருக்கு நம்மளுக்கு புது பீஸ், நியூ பீஸ். ஆமா, நியூ பீஸ். இது பாத்தீங்கன்னா கொஞ்சம் தர்பார் இதுல உட்கார்ந்துருக்க மாதிரி இருக்குங்க. தர்பார். ஆமா, இது உங்களுக்கு 9 ஃபீட் வருங்க. இதுவும் பாத்தீங்கன்னா அகலம் ஜாஸ்தி, ஹைட்டு கம்மி. அந்த இது ரேஞ்சுக்குள்ளதான் நம்ம கிட்ட மோஸ்ட்லி சிலை இருக்கு. மற்றபடி எல்லாமே ஓகே, நார்மலா மாடல். இந்த சிலை வாங்கக்கூடியவங்க சார், ஆமா, அட்வான்ஸ் புக் ஏதாவது பண்ண வேண்டியது இருக்குங்களா சார்? கண்டிப்பா சார், அட்வான்ஸ் புக்கிங் பண்ணணுங்க. ஏன்னா கடைசி நிமிஷத்துல வந்து அவங்க வரும்போது என்ன ஆகும்னா, அவங்க எதிர்பார்க்கிற மாடல்ஸ் இருக்காது. அவங்க வருவாங்க, கடைசி நிமிஷத்துல எதிர்பார்க்கிற மாடல்ஸ் இருக்காது. நாங்க காமிக்கிற மாடல் தான் அவங்க எடுக்கிற மாதிரி இருக்கும். ஃபர்ஸ்டே வந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஆப்ஷன் நிறைய இருக்கும். ஆப்ஷன் நிறைய இருக்கும்போது அவங்க ஈஸியா சூஸ் பண்ணலாம். ஓகே, எத்தனை 200 சிலை இருக்கு, 200 சிலையில எது வேணா சூஸ் பண்ணலாம். நெருங்க கிட்டத்துல வரும்போது என்ன ஆகுனா அப்படியே ஆப்ஷன் கம்மியாகும். 200ன்றது 50 சிலை தான் இருக்கும். 50 சிலையில என்ன ஆப்ஷன் இருக்கோ அதை தான் நீங்க சூஸ் பண்ற மாதிரி இருக்குங்க. இது எவ்வளவு அடிங்க சார்? இதெல்லாம் உங்களுக்கு 8 ஃபீட் தான் சார். 8 அடி தாங்க. இது எல்லாமே உங்களுக்கு 8, 8.5 இந்த ரேஞ்சுக்குள்ளதான் இங்க எல்லாம் வச்சிருக்கோம். இந்த லைன் ஃபுல்லா 8. ஆமா, 8, 8.5. அந்த லைன் பாத்தீங்கன்னா 9, 9.5, 10, 10.5. அந்த ரேஞ்ச் 10. அது இவ்வளவு 10க்குள்ள நம்ம ஜாஸ்தி பண்றோம். 3 ஃபீட்ங்கிறது நீங்க அந்த இடத்துல நீங்க சுபம். ஆமா, நம்ம அங்க பக்கத்துல வச்சிருக்கோம். சுபம் வேற ஏதோ சொன்னேன். அது பக்கத்துல கூட ஒண்ணு வச்சிருக்கோம். இப்போ லைன்ல நம்ம உள்ள போனோம்னா அந்த சைடு சுத்தி தான் போகணும் போல இருக்கு. இல்ல சார், ஆக்சுவலா வந்து இது கஸ்டமருக்காகவே நாங்க எல்லாம் ஓரம் கட்டி
வந்து கஸ்டமர் உள்ள போடுறாங்க, ஏதாவது டேமேஜ் ஆச்சுன்னா அப்புறம் நம்ம ஒண்ணும் பண்ண முடியாது. சிரமமா இருக்கு இல்லைங்களா? அவங்க சைடு இருந்து சாரின்ற தவிர வேற எதுவும் வராது. ஒண்ணும் பண்ண முடியாது, கஸ்டமர் ஆயிட்டாங்களே, ஒண்ணும் சொல்ல முடியாது. சொன்னீங்க இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு 7 அடி 6 அடி 6.5 7 எல்லாமே இருக்குங்க எல்லாமே இதுக்குள்ள. ஆமா. உள்ள வந்துட்டா நமக்கு எதை வாங்குறது எதை விடுறதுனே தெரியாத மாதிரி ஆயிருங்களா சார்? கண்டிப்பா சார். நம்மளும் ஓரளவுக்கு வச்சிருக்கோம். 200 to 220 பீஸ் பக்கம் வச்சிருக்கோம். கஸ்டமருக்கு நிறைய ஆப்ஷன் தான். அதான் இப்போ வந்தா நிறைய ஆப்ஷன் கிடைக்கும். நெருக்கத்துல வரும்போது என்னன்னா கொஞ்சம் புக்கிங் ஆப்ஷன்லாம் கொஞ்சம் கம்மியாயிரும். ஆப்ஷன் கம்மியாயிரும், உங்களுக்கு டிசைன்ஸ் கம்மியாகும் போது அப்புறம் என்னன்னா அப்புறம் நாங்க காமிக்கிற பீஸ் அப்புறம் நீங்க அதுல குறிப்பிட்ட மாடலுக்குள்ள எடுக்கிற மாதிரி தான் இருக்குமே தவிர நீங்க ஜாஸ்தியா புதுசா ஒன்றும் பண்ண முடியாது. ஓகே சார். சரிங்க சார். நம்ம இங்க கிட்டத்தட்ட ஒரு 200 விநாயகருக்கு மேல நீங்க வச்சிருக்கீங்கன்னு சொன்னீங்க. கண்டிப்பா. சரிங்க சார். நம்மளுடைய லொகேஷன் எங்க இருக்குங்கிறத கொஞ்சம் சொல்லிருங்க. ஸோ லொகேஷன் பாத்தீங்கன்னா துடிலூர் சார். துடிலூர்ல இருந்து பாத்தீங்கன்னா கோயில்பாளையம் போற ரோடுங்க, இடிகரை. கோயில்பாளையம் சத்தி மெயின் ரோடு வரும், இடிகரையில பாத்தீங்கன்னா அரசு உயர்நிலை பள்ளி பக்கத்துல பாத்தீங்கன்னா லொகேட் ஆயிருக்கு. தனம் டிஜிட்டல் வே பிரிட்ஜுக்கு பின்னாடிங்க நம்மளது லொகேட் ஆயிருக்குங்க. நீங்க எங்கெல்லாம் சரி நீங்க டெலிவரி பண்ணுவீங்க சார்? சார் நம்ம டெலிவரி நம்ம பண்றது இல்லைங்க, அவங்க எடுத்துக்குவாங்க. நம்ம அதிகபட்சமா இப்போ நம்ம கிட்ட டெலிவரி போறதுன்னு பாத்தீங்கன்னா பாலக்காடு போகுது, திருச்சி வரைக்கும், திருச்சி தோரங்குறிச்சி வரைக்கும் நம்மளது டெலிவரி இருக்கு. ஆமா. நம்ம கிட்ட வரவங்க வந்து பெயிண்டிங் பெயிண்டிங் நம்ம கிட்ட நல்லா இருக்கும், டிசைன் நல்லா இருக்கும் தான் நம்ம அவ்வளவு தூரத்துல இருந்து வராங்க. சார் இப்போ கஸ்டமைஸ் பண்ணி தரீங்க. ஸோ கஸ்டமர் வந்துட்டு எங்களுக்கு வந்து போட்டோஸ் அனுப்புங்க அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. அவங்களுக்கு வந்து நீங்க போட்டோஸ் அனுப்புவீங்களா? இல்ல சார், போட்டோஸ் அனுப்புவோம், ரேட்டும் சொல்லுவோம். அதை வந்து இப்போ சமீபம் அதை நாங்க கொஞ்சம் தவிர்த்துட்டு இருக்கோம். ஏன்னா அதை வந்து போட்டோஸ் அனுப்புறது, ரேட்டு நம்ம ஷேர் பண்றதுன்னா அது வேற ஒரு இஷ்யூ வரைக்கும் கொண்டு போகுது. அது வந்து நம்ம அது வேண்டாம். கண்டிப்பா கஸ்டமர் சிலை எடுக்கணும்னு அவங்க தானாவே தேடி குடோன் வர போறாங்க. அதனால மோஸ்ட்லி நான் சஜஸ்ட் பண்றதுன்னா நீங்க ஸ்ட்ரெயிட்டா குடோனுக்கு வாங்க, சிலையை நேருக்கு நேர் நின்று பாருங்க, உங்களுக்கு பிடிச்சிருந்தா புக் பண்ணிக்கோங்க. அவ்வளவுதான். நான் வந்து யாரையும் கம்பல் பண்ண போறது கிடையாது. சார் நம்மளுடைய கான்டாக்ட் நம்பர் சொல்லிருங்க சார். நம்ம கான்டாக்ட் நம்பர் பாத்தீங்கன்னா 7418779935. ஓகே, இந்த நம்பர் தான். இன்னொரு நம்பர் பாத்தீங்கன்னா 9363520344. இந்த நம்பர் காலையில 8 o'clock இருந்து நைட் 9 o'clock வரைக்கும் நீங்க எப்ப வேணா கால் பண்ணிட்டு வரலாம். ஓகே, நம்ம வந்துட்டு புக் பண்றதுன்னா இந்த நம்பர் கண்டிப்பா இந்த நம்பர் கால் பண்ணி நீங்க புக் பண்ணலாம். முடிஞ்ச அளவுக்கு நான் கஸ்டமருக்கு சஜஸ்ட் பண்றதுன்னா நேர்ல வாங்க, பொருளை நேர்ல பாருங்க, பிடிச்சிருந்தா புக் பண்ணுங்க. ஓகே, இன்னும் 1 month தான் இருக்கு. கண்டிப்பா தான் இருக்கு. முடிஞ்ச வரைக்கும் ஒரு 15 daysக்கு முன்னாடியே உங்ககிட்ட புக் பண்ணாதான் கண்டிப்பா நல்ல ஆமா. கண்டிப்பா நீங்க கடைசி ஒரு 10 daysக்குலாம் போயிருச்சு அப்படின்னா நம்மகிட்ட கலெக்ஷன்ஸ் கம்மியாயிரும். புக்கிங் பண்றவங்களுக்கு கஸ்டமருக்கு ஆப்ஷன்ஸ் பெருசா இருக்காது. அப்புறம் இது வந்து ஒரு 10 சிலைக்குள்ள புக் பண்ற மாதிரி தான் இருக்குமே தவிர பெருசா ஆப்ஷன்ஸ் இருக்காது. ஓகே சார், தேங்க்யூ சார். தேங்க்யூ. இடிகையில் இருக்கக்கூடிய SNR விநாயகர் சிலை தயாரிப்பு நம்ம வந்து இன்னைக்கு வந்திருக்கோம். ஸோ பல தகவல்கள் அவர் வந்து நம்ம கிட்ட பகிர்ந்துட்டாரு. இவருடைய கான்டாக்ட் நம்பர் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். தேவைப்படுறவங்க கண்டிப்பா அணுகி நீங்க பாருங்க. தொடர்ந்து நம்ம சேனலை பார்க்க விரும்புனீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்க, நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணிக்க. டில் தென் பாய் ஃப்ரம் உங்கள் சிவா. நன்றி, வணக்கம்.